வணக்கம். நாம எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான தொடர்புல இருக்கோம்னு உங்களுக்கு எப்போவாச்சும் தோணியிருக்கா? இன்னைக்கு நாம காந்தத்தோட தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது இந்த முழு பிரபஞ்சத்தையும் நம்மையும் எப்படி ஒரே ஒரு சக்தி இணைக்குதுன்னு விளக்கப் போற ஒரு ஆச்சரியமான கருத்து. சரி, நாம எத பத்தி எல்லாம் பேச போறோம்னா, முதல்ல இது ஏன் சயின்ஸ் இல்ல ஒரு தத்துவம்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, காந்தத்தோட 2 முக்கியமான பிரிவுகள் என்ன, நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி, அதாவது ஜீவ காந்தம்னா என்ன, கடைசியா எப்படி எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தான் பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும். நாம இங்க பேச போறது ஒரு தத்துவம், விஞ்ஞானம் கிடையாது. அதாவது இது பிசிக்ஸ் பாடமோ இல்ல அறிவியல் ஆராய்ச்சியோ இல்ல. இது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தத்துவ பார்வை. இந்த தத்துவமே ஒரு ஆழமான கேள்வியிலிருந்து தான் தொடங்குது. யோசிச்சு பாருங்க, இந்த பறந்து விரிஞ்ச பிரபஞ்சத்தையும் நமக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், நம்ம உணர்வுகள், எண்ணங்கள், இது எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரே ஒரு அடிப்படை சக்தி இருக்க முடியுமா? இப்போ உங்களுக்கு தத்துவம்னா என்னன்னு ஒரு கேள்வி வரலாம். தத்துவங்கிறது நம்ம கண்ணால பார்க்க முடியாத, எந்த ஒரு கருவியை வச்சும் அளக்க முடியாத ஒரு விஷயத்தை பத்தினது. ஆனா நம்ம அறிவை வச்சும் நம்மளோட உள் அனுபவம் மூலமாவும் அதை நம்மால புரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை விளக்குறது தான் தத்துவம். சரி, அடுத்ததா பிரபஞ்சத்தோட தோற்றத்தை பத்தி பார்க்கலாம். இந்த தத்துவத்தின்படி எல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விளக்கம் இது. எல்லாத்துக்கும் முன்னாடி எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருந்துச்சு. அதத்தான் இறைநிலைன்னு சொல்றாங்க. அது ஒரு முழுமையான, அசைவே இல்லாத, ஆனா தனக்குள்ள எல்லா ஆற்றலையும் எல்லையற்ற அழுத்தத்தையும் வச்சிருந்த ஒரு நிலை. பிரபஞ்சமே இந்த இறைநிலையிலிருந்து தான் தோன்றுச்சு. அப்போ இந்த உருவாக்கம் எப்படி நடந்துச்சுன்னா ஒரு 4 ஸ்டெப்ல விளக்குறாங்க. முதல்ல அந்த முழுமையான இறைநிலை. அதுக்குள்ள இருந்த பயங்கரமான அழுத்தத்தினால அதுவே தன்னைத்தானே சுருக்கி முதல் ஆற்றல் துகளான விண்ணை உருவாக்குது. அந்த விண் வேகமா சுத்துறதால அலை உருவாகுது. கடைசியா அந்த அலை திரும்பவும் அந்த இறைநிலையோட தொடர்பு கொள்ளும்போது இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற காந்தம்ங்கிற மகாசக்தி உருவாகுது. இப்போ இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குன அதே காந்த சக்தி தான் 2 விதமா வெளிப்படுது. ஒன்னு இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும், இன்னொன்னு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். அது என்னன்னு பார்க்கலாம். இதோ பாருங்க, ஒரு பக்கம் இருக்கிறது வான்காந்தம். இதுதான் கிரகங்கள், நட்சத்திரங்கள்னு பிரபஞ்சத்துல இருக்கிற உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையும் இயக்குது. இன்னொரு பக்கம் ஜீவகாந்தம். இதுதான் நம்ம மாதிரி எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிற உயிர் சக்தி. நம்ம மனசு, நம்ம உணர்வு, நம்ம அறிவு எல்லாத்துக்கும் இதுதான் ஆதாரம். வாங்க இப்போ இந்த ஜீவகாந்தம் பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏன்னா இங்க தான் பிரபஞ்சத்தோட அந்த மாபெரும் சக்தி நம்மளோட தனிப்பட்ட அனுபவமா மாறுது. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. சரி, அப்போ இந்த ஜீவகாந்தம் நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி உருவாக்குது? நாம பார்க்குற, கேட்குற, உணர்ற ஒவ்வொரு விஷயமும் எப்படி இந்த ஜீவகாந்தத்திலிருந்து வருது? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த தத்துவம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. அதாவது நாம வெளியுலகத்தை நேரடியா அனுபவிக்கிறதே இல்லையாம். நாம தொடுறது, கேட்கறது, பார்க்கறதுன்னு எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவகாந்தம் 5 விதமான நுட்பமான விஷயங்களா மாறுறதோட வெளிப்பாடுதான் சொல்லுது. அந்த 5 சாரங்கள் தான் இந்த தன்மாத்திரைகள். அதாவது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். நம்ம ஜீவகாந்தம் வெளி உலகத்தை புரிஞ்சுக்க பயன்படுத்துற 5 கருவிகள் மாதிரி இதை நினைச்சுக்கலாம். எல்லாமே அந்த ஒரே ஒரு ஜீவகாந்த சக்தியோட வெவ்வேறு வடிவங்கள் தான். இப்போ ஒரு உயிரினம் ஜீவன் அப்படின்னு சொல்லப்படணும்னா அதுக்கு 8 முக்கியமான கூறுகள் இருக்கணும். உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமயம், மூளை, புலன்கள், உள்ளம், அப்புறம் மனம். இந்த 8மே ஜீவகாந்தத்தால இயக்கப்படும் போதுதான் ஒரு முழுமையான உயிர் உருவாகுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 8ல 1 நின்னுட்டா கூட போதும், அந்த ஜீவன் அதாவது உயிருள்ள ஒண்ணு சடம் அதாவது உயிரற்ற பொருளா மாறிடும். இதுதான் உயிருள்ளதற்கும் உயிரற்றதற்கும் இந்த தத்துவம் சொல்ற முக்கியமான வித்தியாசம். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் இப்போ ஒண்ணா இணைக்க போறோம். இந்த தத்துவத்தோட உச்சகட்டமான ரொம்ப ஆழமான ஒரு முடிவுக்கு இப்ப நாம வரப்போறோம். காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம். எவ்வளவு ஆழமான வரி பாருங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, உங்க மனசை இயக்கிற சக்தியும் இந்த முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்கின அந்த மாபெரும் சக்தியும் வேற வேற இல்ல, 2மே ஒண்ணுதான்னு உணர்றது தான் இதோட இறுதி நோக்கம். இந்த உண்மைய, இந்த ஒருமித்த காந்த சக்திய நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல குழப்பங்கள், அதாவது மயக்கம்ல இருந்து நாம விடுபடலாம். ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும்னு இந்த தத்துவம் சொல்லுது.
இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்மளோட உணர்வுகள், எண்ணங்கள், ஏன் நம்மளோட நான்கிற உணர்வே பிரபஞ்ச சக்தியோட ஒரு துளின்னா, அப்போ நான் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்ன? இத பத்தி யோசிங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.